ஹலோ பியூட்டிஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாய்ஸ் இன் லவ்வோட எபிசோட் 4 ஸ்டார்டிங்கில் ஸ்கூலை தான் காட்டுறாங்க. டேன் வந்து ஸ்கூலுக்கு வந்து இறங்குறாரு, தலையெல்லாம் சீவிட்டு திரும்புறாரு. அப்போன்னு பார்த்தா அங்கே நட்டு வந்து ஒரு காரில் வந்து இறங்குறாரு. 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு ஹாய்னு சொல்லிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு நட்டுக்கிட்ட ஒரு பையன் வந்து இந்த மாதிரி இந்தாங்க அவங்க ஃபோனை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. இதை வந்து பார்த்ததும் நட்டுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுது, யார்டா இந்த பையன் அப்படின்ட்டு. அதனால டேன் வந்து அங்கேருந்து வேகமாக போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லாருமே வந்து ஒழுங்காக படிங்க, நான் எப்போவுமே வந்து உங்களை கவனிச்சிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் ஒழுங்காக படிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஷென் வந்து எப்பவும் போல் கிட்டுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு வச்சுருக்கான். அந்த டெஸ்ட்டை வந்து ஷென் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் கிட்டு வந்து என்ன பண்ணுறான்னா ஷென்னோட கையில் ஒரு பூனைக்குட்டி வரைஞ்சி விட்டுறான். இதை பார்த்து ஷென் வந்து என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சும்மா தான் வரைஞ்சேன், அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டு கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நடத்தின டெஸ்ட்டை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு வச்ச 2 டெஸ்ட்டை விட இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாகவே மார்க் எடுத்திருக்க, சூப்பர் அப்படின்னு சொல்கிறானா. இதை கேட்ட கிட்டு வந்து அப்போ எனக்கு ரிவார்டு தருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து நான் தானே உனக்கு படிக்கிறதுக்கு சொல்லித்தரேன், அப்படி இருக்கும்போது நீ தானே எனக்கு ரிவார்டு கொடுக்கணும், நான் ஏன் உனக்கு ரிவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை கிட்டு வந்து மெதுவாக யோசிச்சுட்டு என்னோட டியூட்டருக்கு ரிவார்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்னத்தை பிடிச்சிட்டு மெதுவாக அப்படியே கிட்ட கிஸ் பண்ணுறதுக்காக வரான். அந்நேரம்னு பார்த்து கரெக்டாக ஸ்கூல் பெல் வந்து அடிச்சிடுது. இதனால் ஷென் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு கிளம்புறதுக்காக போகிறான். நம்ம கிட்டும் வந்து அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடி போகிறான். ஏற்கனவே கீட்டு வந்து ஷென்னை கிஸ் பண்ண வந்ததுனால ஷென் வந்து வெக்கத்தில் தான் நடந்து போயிட்டு இருக்கான். கீட்டு வந்து பின்னாடியே ஓடி வரான். டக்குன்னு வந்து நம்ம ஷென்னோட கன்னத்தில் வந்து இச்சி வச்சுட்டு அங்கேருந்து டக்குன்னு ஓடி போயிடுறான். இதனால் ஷென்னு வந்து ரொம்ப அதிகமாக வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறான். எனக்கு தெரிஞ்சு ஷென்னுக்கு வந்து கிட்ட வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல். அடுத்ததாக கப்பல் நம்பர் 2 தான் காட்டுறாங்க. மொன் வந்து படிச்சுட்டு இருக்கான். மொன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே கிம் வந்து அவனோட மடியில் வந்து படுத்துக்கிட்டு இருக்கான். படுத்து நம்ம மொன்னை வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே நடக்க போகிற எக்ஸாமை பற்றி தான் வந்து மொன் பேச ஆரம்பிக்கிறான். எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்ச நாள் வந்து மீட் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறான். இதை வந்து கேட்டு கிம் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு என்ன சொல்கிற நீ, நம்ம ஏன் மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு முன் வந்து நீ என்கிட்ட இருந்தனா என்னோட ஃபோக்கஸ் வந்து உன் மேலே தான் இருக்கும், புக்கு மேலே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம 2 பேருமே வந்து ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ 12th கிரேடில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். மொன் எவ்வளோ சொன்னாலுமே வந்து கிட்டு வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறான். அதெல்லாம் முடியாது, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் மொன் வந்து முடியாது, நீ தனியாக படி, நான் தனியாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்ததா ஸ்டாஃப் ரூமில் இருக்கிற டேனை தான் காட்டுறாங்க. டேன் வந்து நட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்றத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் கூட வந்து அந்த பையன் காலையில் ட்ராப் பண்ணிட்டு போனான்ல, அவன் வந்து இருந்துகிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டேன் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாரு. அவருக்கு ஒரு மாதிரி லைட்டாக வந்து ஃபீலிங்ஸ் இருக்கும் போல இருக்குது நட்டு மேலே. அதே ரூமில் தான் வந்து நட்டு உக்காந்துருக்கிறாரு. நட்டு வந்து டேனை பார்த்து சிரிக்கிறாரு. ஆனால் டேன் வந்து டக்குன்னு மூஞ்ச திரும்பிக்கிறாரு. அப்புறம் ஷென் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லா புக்கையுமே கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். இதுக்கு டேன் வந்து சரி இங்கே வை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஷென்னும் சரின்னு வச்சுட்டு நிற்கிறான். டக்குன்னு டேன் வந்து நீ யாரையும் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னை பார்த்து கேட்குறாரு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி சொல்கிறாரு. இதை கேட்ட ஷென்னுக்கு வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிடுது. ஆனால் இவர் வந்து ஷென்னை கேட்கல, இன்டெரக்டாக வந்து நட்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஷென் வந்து நான் யாரையும் லவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நட்டு வந்து திருப்பி என்ன கேட்குறாருன்னா அப்போ நீ வந்து சீக்கிரட்டாக டேட்டிங்லலாம் இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாரு. ஷென் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறான். திருப்பியுமே வந்து இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஷென்னுக்கு கிடையாது, நம்ம நட்டுக்கு தான். டேட்டிங்கில் இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை, எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஷென் வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில் டேரோட ரூமாக தான் காட்டுறாங்க. டேர் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து நம்ம கிம் வந்து இவனை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா மொன் தான் வந்து இவனை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான்ல, அதனால இவனை டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். சரின்னு டேரும் வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் இந்த மாதிரி உன் கூட படிக்கலான்னு வந்தேன் அப்படின்றத சொல்கிறான். டேர் வந்து நீ மொன் கூட போய் படிக்க வேண்டியதானே, ஏன் இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மொன் வந்து என்னை பார்க்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான், அதனால தான் இங்கே படிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறான். இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பெரு வந்து உள்ளே வந்துடுறான். இதை பார்த்த டேர் வந்து நீ ஏன்டா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நானும் படிக்கிறதுக்காக தான் வந்தேன், கிம் தான் என்னை இங்கே படிக்கிறதுக்கு வர சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். இப்படி பேசிக்கிட்டே பெரு வந்து நடந்து போகிறான். இதை வந்து டேர் பார்த்துட்டு நீ சத்தம் போடாமல் நடக்கவே மாட்டியா, கொஞ்சம் அமைதியாக நட அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். சரின்னு இவனும் வந்து படிக்கிறதுக்காக வந்து உட்கார்றான். இதை பார்த்த டேர் வந்து இன்னைக்கு இவனும் இங்கேருந்து போகமாட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஏன்டா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். சும்மா உன்னை வெறுப்பேற்றி பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான்.
கடைசியா பார்த்தா டேர் மட்டும் தான் அங்க படிச்சுட்டு இருக்கான். பெரும், கிம்மும் வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இத பார்த்தா டேர் வந்து டென்ஷன் ஆயிட்டு, "இதுக்கு ஏன்டா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? அவங்கவங்க வீட்லயே வந்து இருந்திருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு இவங்க 2 பேருமே, "நாங்க வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அப்ப பேரு வந்து, "என்னாச்சு? முன் கூட நீ வந்து படிக்க போகலையா?" அப்படின்ட்டு கேட்குறான். இதுக்கு கிம் வந்து, "அவன் வந்து என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அதனால தான் என்னால அவன் கூட படிக்க போக முடியல" அப்படின்றத சொல்றான். இதுக்கு பேரு வந்து ஒரு ஐடியா குடுக்குறான். "நீ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவனோட வீட்டுக்கு போ. ஏன் வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, "இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் குடுக்கறதுக்காக தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிரு அப்படின்னு சொல்றான். இத வந்து கிம் கேட்டுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு முன் வீட்டோட காலிங் பெல்ல வந்து பிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனும் யார்ரா அது? போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். பார்த்தா அங்க கிம் தான் நிக்கிறான். இத பார்த்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாயிடுது. என்னடா இவன் நேத்து தான் வந்து அவ்வளோ தூரம் சொன்னோம். திருப்பி இங்க வந்து நிக்கிறானே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏன் இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு கிம் வந்து இதெல்லாம் குடுக்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். சரின்னு இவனும் அத வாங்கி வச்சுக்கிறான். வாங்கிட்டு இவன் கிளம்புவான் அப்படின்னு பார்த்தா திருப்பி அவன் அங்கேயே நிக்கிறான். இத பார்த்த மூன் வந்து ஏன் இங்க நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு வந்து பாத்ரூம் வருது. நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு மோனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இவன வீட்டுக்குள்ள விடலாமா, வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப கிம் வந்து நான் சீக்கிரமா போயிடுவேன். உன்ன டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இவன் பேச்ச நம்பி இவனும் சரி அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். உள்ள வந்த பிறகு தான் ஃபோன பார்க்குறான். பெரு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான். இப்ப அவனுக்கு வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் இந்த மாரி வீட்டுக்கு வந்துட்டேன். அவங்க அம்மா வந்து வீட்ல இல்ல போல இருக்கு. அவங்கலாம் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னான். அப்படின்ற மாரி மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரின்ட்டு வெளிய வரான். வெளிய வந்த உடனே இவன எப்படியாவது வெளிய தள்ளிறணும் அப்படின்னு சொல்லிட்டு மொன் வந்து இவன மொறச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். கிம் வந்து இத பார்த்துட்டு, "நான் கொஞ்ச நேரம் இங்க இருக்கனே, வீட்ல தான் யாரும் இல்லன்னு சொன்னீல, ப்ளீஸ் நான் இருக்கிறனே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மொன் வந்து முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனா கிம் வந்து, "நான் கொஞ்ச நேரம் இருக்கனே ப்ளீஸ்" அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்குறான். இதனால மொன் வந்து, "சரி ஓகே, என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். மோன் வந்து போய் அவனோட வீட்டு சோஃபால உட்கார்றான். இத வந்து பார்த்துட்டு அவனோட பக்கத்திலேயே வந்து கிம்மும் உட்கார்றான். இத வந்து மோன் பார்த்துட்டு, "இங்க உட்கார்ந்தா எப்படி? என்னால எப்படி கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்? நீ கொஞ்சம் தள்ளி உட்காரு" அப்படின்னு சொல்லிடுறான். சரின்னு கிம்மும் எந்திரிச்சு கொஞ்சம் தள்ளி போய் உட்கார்றான். "இது போதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். "சரி போதும், அங்கேயே உட்காரு" அப்படின்னு சொல்லி மோன் சொல்லிடுறான். மோன் வந்து படிச்சுட்டு டக்குன்னு கிம்ம பார்க்குறான். கிம் வந்து மொன்ன தான் வந்து சைட் அடிச்சுட்டு இருக்கான். இவன் பார்த்த உடனே டக்குன்னு தலகாணிய வச்சு மூடிக்கிறான். அப்படியே ரொம்ப நேரம் ஆகியுமே வந்து கிம் வந்து மொன்ன தான் வந்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இத பார்த்துட்டே இருந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபேஸ்ல ஸ்மைல் வர ஆரம்பிக்குது. அதாவது இவன் வந்து பார்க்கறது இவனுக்கும் வந்து புடிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிம் வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் டான் வந்து அவரோட வண்டியில ஸ்கூலுக்கு வந்து இறங்குறாரு. நட்டு வந்து ஒரு பக்கம் அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து பாய் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்து இறங்குறாரு. இத வந்து டான் பார்த்துட்டு திருப்பியுமே வந்து கடுப்பாகுறாரு. "இன்னைக்கும் நீ அவன் கூட தான் வந்திருக்கியா?" அப்படின்ற கடுப்பு மனசுக்குள்ள இருந்தாலும், சரி பரவால்ல அப்படின்னு சொல்லி நட்டுக்கிட்ட போய் பேசுறாரு. "இன்னைக்கு ஹாலிடே தானே, இன்னைக்கு ஏன் நீங்க கிளாஸ் எடுக்கிறதுக்காக இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு நட்டு வந்து, "நான் கொஞ்சம் டேலி கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதுக்கு டான் வந்து, "எனக்கு கொஞ்சம் பேப்பர்லாம் வந்து கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து லீவு. தனியா இருக்கிறவங்க தான் வந்து லீவுல கூட வேலை பார்க்கறதுக்கு வருவாங்க." அப்படின்னு ரொம்ப சலிப்பா சொல்றாரு. ஆனா நட்டுக்கு வந்து டான் எத பத்தி பேச வராங்க அப்படின்றது இன்னும் சரியா புரிய மாட்டேங்குது. சரி அப்படின்ட்டு 2 பேருமே ஸ்கூலுக்குள்ள போறாங்க. இங்க ஒரு பக்கம் டேர் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறான். எல்லாருமே அவங்களோட ஜோடியோட இருக்காங்க. இப்படி நான் தான் வந்து தனியா இருக்கேன். அதுவும் இல்லாம இந்த கிம் வேற உன்ன போய் என் கூட கோத்து விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறான். இத கேட்ட பெரு வந்து, "இப்ப ஏன் நீ டென்ஷன் ஆகுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "ஆமா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்மளோட குரூப் வந்து மொத்தமாவே உடைஞ்சிராதா?" அப்படின்னு சொல்றான். இதுக்கு பெரு வந்து, "நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத. நான் உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறான். பெரு கிளம்புன அடுத்த செகண்டே டேர் வந்து அவனோட ஃபோன எடுத்து பார்க்குறான். அவனோட ஃபோன்ல வந்து ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணியிருக்கா. இத வந்து பார்த்துட்டு ஒருவேளை 2 பேரும் டேட்டிங்ல இருப்பாங்களோ அப்படின்ற மாரி டவுட் ஆகுது இவனுக்கு. அப்போன்னு பார்த்தா போன பெரு வந்து திருப்பியும் வந்துடுறான். டேர் கிட்ட வந்து, "இப்ப எதுக்கு என்னோட ஃபோன் எடுத்து பார்த்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். டேர் வந்து, "இந்த மாரி உனக்கு ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணியிருக்கு. நீங்க 2 பேரும் என்ன டேட்டிங்ல இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு பெரு வந்து, "இப்ப தானே என்ன புடிக்காத மாரி சொன்னேன். அப்புறம் எதுக்கு என்ன பத்தி கேட்குற?" அப்படின்னு சொல்லிடுறான். தூங்கிட்டு இருந்த கிம் வந்து டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறான். ஐய்யயோ! டைம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி. அப்போன்னு பார்த்தா முன் வந்து அவனோட சோஃபால கியூட்டா தூங்கிட்டு இருக்கான். சரின்னு எந்திரிச்சு முன் கிட்ட போறான். அவனுக்கு ஒழுங்கா பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டுட்டு அவனோட தலையெல்லாம் கோதி அவன வந்து ரசிச்சுட்டு இருக்கான்.
அதுக்கப்புறம் கிட்டோட வீட்ட தான் காட்டுறாங்க. அங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப கிட்டோட அம்மா வந்து அவனோட பிரதர்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவன் வந்து இந்த மாரி பேட்மிட்டன்ல இருக்கான். இவன் வந்து ஒரு டிசைனரா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டுக்கு வந்து இன்னொரு சிஸ்டர் கூட இருக்கு. அவ வந்து ஏர்போர்ட்ல வந்து இறங்கியிருப்பா. அவள வந்து பிக்கப் பண்றதுக்காக தான் அவங்க அப்பா போயிருக்காங்க. அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே அவங்க சிஸ்டர் வந்து அங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கிட்டோட அம்மா வந்து இவ தான் வந்து நான் சொன்ன கிட்டோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களோட சிஸ்டர் வந்து எல்லாருமே ஹக் பண்றாங்க. ஆனா கிட்டு வந்து போய் ஹக் பண்ண மாட்டேங்கிறான். அதனால அவங்க சிஸ்டர் வந்து கிட்ட வந்து என்ன நீ ஹக் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஹக் பண்ணிட்டு போறாங்க. இத ஷென் வந்து பார்த்துட்டு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் வந்து இது யாரு கிட்டோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா நான் வந்து கிட்டோட ஃப்ரெண்டு ஷென் என்னோட பேரு அப்படின்னு சொல்லி இவன் வந்து அவங்க கூட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். அதுக்கப்புறம் எங்க ஸ்கூல்ல நட்டு வந்து அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அவருக்கு வந்து ஒரு கால் வருது. கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் கிளம்பிட்டேன் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு. அதுக்கப்புறம் டேனை பார்த்துட்டு நான் இந்த மாதிரி வெளியே போறேன். நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதுக்கு டேன் வந்து நான் ஒன்றும் தேர்ட் வீலா இருக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதனால நட்டு வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் தான் டேன் யோசிச்சு பார்க்குறாரு. இந்த மாதிரி அவனா கூப்பிட்டு கூட நம்ம இப்படி வேணான்னு சொல்லிட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம நட்டு பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு டேன் போறாரு. அதுக்கப்புறம் ஷென்னும் கிட்ட அவங்களோட ரூம்ல இருந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப கிட்டோட அம்மா வந்து இந்த மாதிரி உன்னோட சிஸ்டர் வந்து உனக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கா அதை ஓப்பன் பண்றதுக்காக வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரின்னு கிட்டுமே வந்து ஷென் நீ இங்க உட்காரு நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் ஷென் வந்து கிட்டோட ரூமை சுத்தி பார்க்கறான். அவன் நிறைய டிராயிங் வந்து பண்ணி வச்சிருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிட்டு வந்துடுறான். உன்னோட கிஃப்ட் என்னன்னு சொல்லி எனக்கு ஓப்பன் பண்ணி காமி நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு கிட்டு வந்து இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப சலிப்பா சொல்றான். அதனால ஷென் வந்து கிட்டோட ஃபேமிலியை பத்தி பெருமையா சொல்ல ஆரம்பிக்கிறான். உங்க அம்மா வந்து டாக்டரா இருக்காங்க. உங்க அப்பா வந்து ஷெஃபா இருக்காங்க. அதுவும் இல்லாம உன் கூட பிறந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா செட்டில் ஆயிருக்காங்க. அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட கீட்டு வந்து ஆமா எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. என்ன தவிர அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பா சொல்றான். அதனால ஷென் வந்து அவனோட ஃபேமிலியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். எங்க அப்பா வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா வந்து ஒரு ஆக்ட்ரஸா இருந்தாங்க. அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்ட பிறகு தான் நாங்க 4 பேருமே பொறந்தோம். என்னோட கடைசி தங்கச்சி வந்து பொறந்த பிறகு எங்க அம்மா வந்து எங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து ஒழுங்கா சேலரி இல்லாததுனால. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே 2 ஃபேமிலியா பிரிஞ்சுட்டாங்க. நாங்க 4 பேர் மட்டும் தான் ஒரே வீட்ல இருக்கோம். எப்பயாவது தான் அவங்க வந்து எங்கள பார்க்க வருவாங்க. ஆனா எங்க கூட தங்க கூட மாட்டாங்க. உடனே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்றான். இதுக்கு கிட்டு வந்து அதனால தான் நீங்க வீட்ல 4 பேர் மட்டும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவனும் வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பாரு உனக்கு அப்படியெல்லாம் கிடையாது. உனக்கு எல்லாருமே வந்து நல்லா செட்டில்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு கிட்டு வந்து என்ன சொல்றான்னா நீ தனியா இருக்கிறதுனால நீ வந்து நல்ல திறமையா இருக்கிற. உனக்கு வந்து புடிச்சதெல்லாம் வந்து நீ ஃப்ரீயா பண்ற. ஆனா என்னால வந்து அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம என்கிட்ட என்ன திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். இதுக்கு ஷென் வந்து உன்கிட்டயும் வந்து ஒரு தனித்துவமான திறமை இருக்கு அப்படின்னு சொல்றான். இதுக்கு கிட்டு வந்து அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வந்து காமெடி பண்ணாத அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஷென் வந்து என்ன சொல்றான்னா உன்னோட ரூமை கொஞ்சம் சுத்தி பாரு. நீ எவ்வளோ அழகா காமிக்கெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்றான். இதுக்கு கிட்டு வந்து அவனோட ரூமை கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு திறமையா அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஷென் வந்து அவனோட ரப்பர்ல வந்து ஒரு பொம்மைய வரைஞ்சு கிட்ட காமிக்கிறான். கீட்டு வந்து இந்த பொம்மை இப்படியெல்லாம் வரையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொம்மை வரைஞ்சு காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறான். ஷென் வந்து கிட்ட என்னோட பூனைக்குட்டியை வரைஞ்சு காமி அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவனும் சரி அப்படின்னு அந்த பூனைக்குட்டியை வரைஞ்சு காமிக்கிறான். அதுக்கப்புறம் டாகு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறைய வரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. அடுத்ததான் மொன்னோட வீட்டை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து மேகி செஞ்சு வச்சிருக்காங்க. கிம் வந்து அப்படியே வந்து பவுல்ல போடாம அந்த பாத்திரத்துல இருந்தே டக்குன்னு சாப்பிட்றான். இதை வந்து முன் பார்த்துட்டு ஏன் அப்படியே சாப்பிட்ற ஒரு கப்பில் போட்டு சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு கிம் வந்து என்ன சொல்கிறான்னா அப்படின்னா நம்மளுக்கு பாத்திரங்களை ஒரு வேலை மிச்சம் ஆகிடும்ல அதுக்காக தான் இந்த நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறான். இப்படியே மாற்றி மாற்றி 2 பேரும் ஊட்டி விட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு மொன்னோட லிப்ஸில் இருக்கிற சாப்பாட்டெல்லாம் கிம் வந்து தொடச்சி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம மொன்னும் கிம்மும் வந்து அப்படியே வச்சக்கன்னு வாங்காமல் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு போய் கிம் வந்து மொன்னுக்கு ஒரு கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் மொன் வந்து கிம்ம பார்த்து ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்றான். இவன் இப்படி சொன்னதும் கிம் வந்து மொன் கிட்ட என்ன கேட்குறான்னா, "நீ வந்து கிஸ்ஸ வந்து ஒன் மோர்ன்னு கேட்குறியா? இல்லைன்னா மேகி வேணும்னு கேட்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி விளாண்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவங்க அம்மா டக்குன்னு அங்க வந்து நிக்கிறாங்க. மொன்னோட அம்மா வந்து இவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொன் வந்து இவன் தான் கிம் நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்றான். இவங்க அம்மாவும் ஓ ஆமால அப்படின்னு சொல்றாங்க.
கிம் வந்து உடனே மொன்னோட அம்மாக்கு வந்து விஷ் பண்றான். மொன்னோட அம்மா வந்து அத பார்த்துட்டு, "நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து இவங்க 2 பேரும், "நாங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்களும் சாப்பிடுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கிம் கேட்குறான். உடனே மொன் வந்து, "கொஞ்சம் அமைதியா இரு" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா வந்து, "ஏன் இப்படி பாத்திரத்துல வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு கிம் என்னமோ சொல்ல வரான். மொன் வந்து டக்குனு அவன ஸ்டாப் பண்ணிட்டு, "இந்த மாரி படிக்கிறதுக்காக வந்தான். படிச்சு முடிச்சுட்டான். அதனால இங்கேருந்து இப்ப கிளம்புறான்" அப்படின்னு சொல்லிடுறான். இத பார்த்த கிம் வந்து, "என்னடா இப்படி சொல்லிட்டேன்ற" மாரி பார்க்குறான். இந்த மாரி பெர்ரும், டேரும் வந்து, "நீ மீட் பண்ணணும்னு சொன்னீல, நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் 2 பேருமே வெளிய வந்துடுறாங்க. மோன் வந்து கிம் கிட்ட சாரி அப்படின்னு சொல்றான். இதுக்கு கிம் வந்து, "பரவால்ல இருக்கட்டும். உங்க அம்மாக்கு வந்து என்னை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருக்கே. நீ வந்து அவங்க கிட்ட என்னை பத்தி என்னன்னு சொல்லியிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு மோன் வந்து, "அதெல்லாம் நான் சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்றான். இவன் வந்து கெஞ்சி கெஞ்சி கேட்குறான். "ப்ளீஸ் கொஞ்சமாவது அத பத்தி சொல்லேன்" அப்படின்னு கேட்குறான். "டைம் இருக்கும்போது சொல்றேன். இப்ப இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு மொன் சொல்றான். "சரி ஓகே. நீ என்ன மிஸ் பண்ணா எனக்கு கால் பண்ணு" அப்படின்னு சொல்லி கிம் சொல்றான். இதுக்கு மொன் வந்து என்ன சொல்றான்னா, "சரி ஓகே. நீயும் வந்து என்ன மிஸ் பண்ணீன்னா எனக்கு காலெல்லாம் பண்ணிடாத. இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்லிடுறான். சரி பாய் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போம்போது டக்குன்னு விழுந்துடுறான். இத பார்த்து மொன் வந்து ஓடி வரான். ஓடி வந்து டக்குன்னு தூக்கி விடுறான். "ஒழுங்கா பார்த்து போ" அப்படின்னு சொல்றான். சரின்னு கிம்மும் வந்து அங்கேருந்து கிளம்புறான். அப்புறம் டேன தான் காட்டுறாங்க. டேன் வந்து நட்டு வந்த அதே இடத்துக்கு தான் வந்திருக்காரு ஃபாலோ பண்ணிக்கிட்டு. என்னடா இது உள்ள போலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் சரி உள்ள தான் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா நட்டுக்கும் அவர் கூட வந்திருக்கிறவருக்கும் இடையில ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. உடனே அவர் கூட இருந்தவர் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த மாரி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து தூரமா நின்னு டேன் வந்து பார்த்துடுறாரு. டேன் வந்து பார்க்கறத வந்து நட்டும் பார்த்துடுறாரு. உடனே டேன் வந்து அவர் மூஞ்ச மூடிக்கிட்டு, "ஐயோ! பார்த்துட்டானே" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஓட்டமா வெளிய ஓடுறாரு. அவரோட பைக்ல வந்து ஏறிட்டு அவரோட பைக்கு கீய வந்து அவரோட பேக்ல தேடி தேடி பார்க்குறாரு. ஆனா கீ வந்து கிடைக்க மாட்டேங்கிது. அதுக்குள்ள நட்டு வந்து அங்க நின்னுட்டு டேன வந்து கூப்பிட்டு சிரிக்கிறாரு. சரின்னு 2 பேருமே வந்து உள்ள போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. டேன் வந்து நட்கிட்ட, "நான் உங்கள இந்த மாரி ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுக்கு சாரி. நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டப்பவே வந்து நான் ஒழுங்கா இதுக்கு வந்து பதில் சொல்லியிருந்திருக்கணும். அதனால தான் வந்து கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்தது அப்படின்னு தான் நான் உங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, "அது உங்களோட பாய் ஃப்ரெண்டா? உங்களுக்கும் அவருக்கும் இடையில வந்து ஃபைட் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நட்டு வந்து, "அது என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல. சும்மா இப்ப தான் நாங்க பேசுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம்" அப்படின்னு சொன்னத கேட்டதும் நம்ம டேனுக்கு வந்து ரொம்பவே ஜாலியாயிடுது. அதுக்கு வந்து சோகப்படாம ரொம்ப ஹேப்பியான ரியாக்ஷனோட, "பாய் ஃப்ரெண்ட் இல்லையா?" அப்படின்ற மாரி சொல்லவுமே நட்டு வந்து இத கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறாரு. உடனே டேன் வந்து சமாளிக்கிறதுக்காக, "உங்கள யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? ஏன் இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "என்னமோ தெரியல. எனக்கு எப்பவுமே இப்படிதான் நடக்கு" அப்படின்னு சொல்லி நட்டு ரொம்பவே புலம்புறாரு. சரி எது எப்படியோ இன்னைக்கு வந்து அவங்க கிளம்பி போனாலும் கூட, இன்னைக்கு வந்து நீங்க எனக்கு கம்பெனி குடுக்கறதுக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நட்டு சொல்றாரு. இத கேட்ட டேன் வந்து, "எனக்கும் அப்படிதான். நானும் வந்து தனியா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஸ்கூல தான் காட்டுறாங்க. அங்க எல்லாருமே பரபரப்பா படிச்சுட்டு இருக்காங்க எக்ஸாமுக்காக. அப்போன்னு வந்து கிட்டு வந்து ஷென் குடுத்த லப்பர வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அத கையில எடுத்துட்டு டக்குன்னு வந்து திரும்புறான். அப்போன்னு பார்த்து தான் ஷென்னும் வந்து எதிர்த்தாப்புல வந்துகிட்டு இருக்கான். அவ்வளோ நேரம் பேக்ல வந்து கைய வச்சுட்டு இருந்திருப்பான் ஷென்னு. கிட்ட பார்த்ததும் லைட்டா வந்து கைய கீழ இறக்குறான். கிட்டு வந்து இத பார்த்துட்டு ஷென்னோட கைய லைட்டா டச் பண்ணிக்கிறான். அப்படியே 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஷென் வந்து கிட்டு புடிச்ச கைய வந்து ரொம்பவே ரசிச்சு ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ரொம்பவே வெட்கப்பட்டு சிரிக்க வேற செய்றான். அப்புறம் ஒரு ஏரியாவ காமிக்கிறாங்க. அங்க வந்து ஸ்டூடண்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ன்னு போட்டிருக்கு. அந்த இடத்துக்கு வந்து ஒரு லேடி வராங்க புதுசா. எக்ஸாம்லாம் எழுதி வெளிய வந்த பிறகு கிம் வந்து, "நான் இந்த பேப்பர்லாம் கிழிச்சு போட போறேன். எக்ஸாம் தான் முடிஞ்சிருச்சே" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இத பார்த்த டேர் வந்து, "நீ இப்படி கிழிச்சு போட்டன்னா, அதெல்லாம் நீ தான் உட்காந்து பொறுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கிம் என்ன சொல்றான்னா, "இந்த மாரி எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. நான் இனிமே வந்து மொன்ன பார்க்கலாம். அவன் கூட வந்து ரொமான்ஸ் பண்ணலாம். அவன் கூட நான் வெளிய போகலாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் வருது. இந்த மாரி கிம் வந்து ஸ்டூடண்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இத பார்த்துட்டு எல்லாருமே குழம்பிட்டு நிக்கிறாங்க. ஷென் வந்து, "உன்ன கூப்பிடுறாங்க பாரு" அப்படின்னு சொல்றான். இதுக்கு கிம் வந்து, "என்னையாலாம் இருக்காது. அவங்க வந்து மாத்தி ஏதாவது சொல்லியிருக்க போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிக்கிறான். அதுக்கப்புறம் இவன் வரல அப்படிங்கிறதுனால திருப்பியுமே வந்து அனௌன்ஸ்மென்ட் வருது. இந்த மாரி கிம் வந்து ஸ்டூடண்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம பேரு என்ன சொல்றான்னா, "அவங்க உன்ன தான் கூப்பிடுறாங்க. நீ போய் பாரு" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கிம் வந்து அந்த இடத்துக்கு போறான். அங்க முன்னோட அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. இத பார்த்ததும் கிம்முக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது. "நீ தானே கிம்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இவனும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றான்.
கிம் வந்து இத பார்த்துட்டு, "நீங்க பொண்ணோட அம்மா தானே?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க அம்மா வந்து, "இப்படிலாம் கூப்பிடக்கூடாது. என்னோட பேர சொல்லி கூப்பிடு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் கிம் வந்து ஒரு விஷயத்த நோட் பண்றான். இவங்க தான் வந்து ஸ்டூடண்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இன்சார்ஜ் அப்படின்றதையே. இதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து என்ன ஐடியால இருக்காங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுனால ஷென்னும் கிட்டும் வெளிய வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் அந்த கேம்ல வந்து சேர்ந்து ஜெயிச்சிடுறாங்க. இதனால 2 பேத்துக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஷென் வந்து இந்த மாரி "எப்படி எக்ஸாம் எழுதியிருக்க? பாஸ் ஆயிடுவியா?" அப்படின்றத பத்தி கேட்குறான். இதுக்கு கிட் வந்து "நான் ரொம்ப நல்லாவே எழுதியிருக்கேன். என்னோட மார்க்க பார்த்து நீயே வந்து அரண்டுருவ" அப்படின்ற மாரி பில்டப் விட்டுட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்து ஷென்னோட ஃபோனுக்கு வந்து கிட்டோட அம்மா வந்து கால் பண்றாங்க. சரின்னு ஷென் வந்து ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பேசுறான். கிட் வந்து இந்த மாரி பாஸ் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம 20க்கு 11 மார்க் எடுத்திருக்கான். இந்த வாட்டி தான் பாதிக்கு பாதி மார்க்க வந்து தாண்டியிருக்கான். நீ ரொம்ப நல்லாவே வந்து அவனுக்கு டியூஷன் சொல்லிக் குடுத்துருக்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இவனும் அத கேட்டுட்டு ஃபோன வச்சிடுறான். அதுக்கப்புறம் கிட்ட வந்து இந்த மாரி "நீ பாஸ் ஆயிட்ட. டான் சார் வந்து உங்க அம்மாக்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க" அப்படின்றத பத்தி சொல்றான். இந்த மாரி மார்க் எவ்வளோன்னு கேட்டதும், "நீ வந்து 11 மார்க் எடுத்திருக்க" அப்படின்னு சொன்னதுமே கீட்டுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளிய வந்து 2 பேரும் ரோட்ல நடந்து போயிட்டுருக்காங்க. அப்ப கீட்டு வந்து ஷென்ன பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஷென் வந்து "எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். கீட்டு வந்து "உன்னால தான் நான் இன்னைக்கு பாஸ் ஆனேன். அதுக்கு தான்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஷென் வந்து "நானும் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு கீட்டு வந்து "ஏன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து "நீ என் கூட இருக்கிறதுனால தான் நான் ஃபர்ஸ்ட் இருந்த மாரி போரிங்கா இல்லாம இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். ரொம்பவே ஹாப்பியாவும் இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். இப்படியே வந்து 2 பேரும் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒருத்தர் கைய வந்து ஒருத்தர் புடிச்சுக்கிறாங்க. அப்படியே அந்த தெரு வழியா நடந்து போய்க்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் 4 வந்து இங்க முடியுது. எபிசோட் 5 பார்க்கறதுக்கு மறக்காம வந்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வந்து ஒரு சைட் ஸ்டோரி இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டேர் வந்து பாட்டு கேட்டுட்டே புக்கு படிச்சுட்டு இருப்பான். அப்ப பெரு வந்து அங்க வந்துட்டு "இன்னைக்கு நைட்டு நான் இங்க தான் தங்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவனோட பெட்ல வந்து படுத்துக்கிறான். இவங்க 2 பேத்துக்குள்ள எப்படி லவ் டெவலப் ஆக போகுது அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ புடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பாய்.